सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। मैत्रेय उवाच ध्रुवं निवृत्तं प्रतिबुध्य वैशसात् अपेतमन्युं भगवान् धनेश्वरः तत्रागतश्चारणयक्षकिन्नरैः संस्तूयमानो अभ्यवदत् कृताञ्जलिं। धनद उवाच भो भोः क्षत्रियदायद परितुष्टोऽस्मि तेन घ यत्त्वं पितामहादेशात् वैरं दुस्त्यजमत्यजः। न भवान् अवदीत्यक्षान् न यक्षा भ्रातरं तव कालयेव हि भूतानां प्रभुः अप्यय भावयोः। ध्रुவன் தன்னுடைய சகோதரனுடைய ஒரு வதம் கேட்டுட்டு இந்த இடத்துல உத்தமன் வந்து அண்ணாவா தம்பியான்லாம் தெரியாது. ஆனால் வி அசியூம் நிறையா இடங்களில் தம்பியாக இருக்கணும். பாகவதத்தில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் இல்லை, பிராத்தான் தான் போட்டிருக்கே தவிர அக்ரஜகாவா அனுஜகாவான்னு போடலை. ஸோ அதனால் உத்தமனுடைய வதத்துக்கு அப்புறம் அந்த யக்ஷர்கள் தான் காரணம்னு சொல்லி அங்கே போகிறான் சண்டை போடுறதுக்கு. ரொம்ப ஒரு கில்லிங் நிறைய எக்கச்சக்கமான ஒரு இது நடந்ததுனால அந்த யுத்தத்தில் மனு ஸ்வயம்புவ மனுங்கிறவர் வந்து அந்த மன்வந்தரத்தினுடைய ஒரு டைம் ஃப்ரேம் வரைக்கும் அவருடைய ஒரு காலம் இருக்கும். எப்படி நம்ம வந்து தேவர்களுக்கெல்லாம் ஒரு டைம் ஃப்ரேம் சொல்கிறோமோ, பிரம்மாவுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் சொல்கிறோமோ, அந்த மாதிரி மனுக்களுக்கும் அவரவருடைய அந்த மன்வந்தரம் முடியும் வரையில் 71 சதுர்யுகம் வரையில் அவளுக்கு வந்து ஆயுஸ் இருக்குன்னு பேர். அதனால தான் அவள் வந்து பரிபாலிக்கிறா இந்த உலகத்தை, போயிடுறதில்லை. அதனால தான் ஸ்வயம்புவ மனு அந்த இடத்துக்கு வரார், வந்து உபதேசம் பண்ணுறார். இப்போ துருவனே 36,000 வருஷம் அவன் வந்து இருந்தாங்கிறார் இந்த உலகத்தில். அதுக்கப்புறம்தான் அவனுக்கு அந்த அந்த 36,000 வருஷத்தில் ஹீ பிராட் ஹிஸ் பேங்க் பேலன்ஸ் டு 0. அதுக்கப்புறம்தான் வந்து யோகனிஷ்டைக்கு போய் அஷ்டாங்க யோகத்தில் பகவானை பார்க்குறான். அதே போல் இங்கே ஸ்வயம்புவ மனுவுக்கு ஒரு அலாட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்து உட்காத்தி வச்சுருக்கார். அவருக்கு அங்கங்கே அந்தந்த சமயத்தில் என்னென்ன தவறுகள் நடக்கிறதோ அந்த இடத்துல அவர் அப்பியர் ஆகணும்னா அப்பியர் ஆவார். அதனால தான் வந்து ஸ்வயம்புவ மனு அங்கே தோன்றி இப்போ துருவனுக்கு உபதேசம் பண்ணுறார், நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இன்னொன்று தனதகா குபேரனுக்கு வந்து ஒரு பெரிய அவரை அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடுறது. அதனால அவர் வந்து அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி நீ வந்து உன்னுடைய ஒரு வணக்கத்தை தெரிவிக்கணும், அவரை பிரசாதம் பண்ணணும், அதாவது அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த 12வது அத்தியாயம் ஆரம்பத்தில் துருவம் நமஸ்காரம் பண்ணுறதையும் பார்த்து குபேரன் பேசுறது ஆரம்பிக்கிறது. குபேரன் பேசுறதே வந்து எப்படி ஒரு ஒரு சிவனுடைய பிரதான பக்தன், ஒரு போஸ்டில் இருக்கிறவர், இந்த உலகத்தினுடைய ஒரு இயக்கத்தில் ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த காயின்ஸ் இல்லையா. எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்து உட்காத்தி வச்சுருக்கோம் இல்லையோ, அவர் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசுகிறார் இந்த இடத்துல. க்ஷத்ரிய தாயத பரிதுஷ்டா அஸ்மி. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா உங்கள் தாத்தா சொன்ன வார்த்தையை கேட்டு நீ உடனே வந்து உன்னுடைய இந்த ஒரு ஹிம்சையான ஒரு செயல்லேருந்து நீ வந்து உன்னை தடுத்துன்ட்டியே, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். யக்ஷர்களை நீ கொல்லலை, யக்ஷர்களும் உன்னுடைய சகோதரனை கொல்லலை, காலம்தான் இதுக்கெல்லாம் காரணம். காலஹா பிரபு எதுக்கு அப்பியய பாவங்கிறச்சு ஜன்மம், அப்பியங்கிறது மரணம். ஜன்ம மிருத்யு இது ரெண்டுத்துக்குமே காரணம் காலம்தான். அகம் துவம் இதி அபார்த்தா தீஹி, இந்த 4வதுலேருந்து ஆரம்பிக்கணும். அகம் துவம் இதி அபார்த்தா தீஹி அஜ்ஞானாத் புருஷஸ்யஹி ஸ்வப்னி இவ ஆபாதி அதத்யானாத் யயா பந்த விபர்யயோ. கொஞ்சம் வர்ற ஸ்லோகங்கள்லாம் செத்த அன்வயம் கஷ்டமாக இருக்கும் இந்த செட் ஆஃப் ஸ்லோகாஸில். அகம் துவம் இதி அபார்த்தா தீஹி புருஷஸ்ய அஜ்ஞானாத் ஹி பவதி. அகம் துவம் அப்படின்னுட்டு முந்தின இதுக்கு அவதாரிக்கை எப்படி வைக்கிறாருன்னா, கதம் தர்ஹி
அகம் ஹந்தா இத்தியாதி புத்திஹி பவதி. இதேதான் இதனுடைய ஒரு வேற விதமாக தான் மனு வந்து உபதேசம் பண்ணியிருக்கார். மனு உபதேசம் பண்ணது வந்து ரைட்டு, அதே சமயத்தில் தானும் அப்படிதான் நினைக்கிறோங்கிறத வந்து இங்கே சொல்லணும் இல்லையோ. அதுக்கு குபேரன் வந்து இங்கே சொல்கிறார். நமக்கும் திருப்பி திருப்பி இட் இஸ் அ ரீஇட்ரேஷன் ஆஃப் தத்துவம். அதுதான். ஸோ அகம் துவம் இதி, நான் நீங்கிற இந்த ஒரு புத்தி இருக்கே தீஹி, இது வந்து அபார்த்தா. அபார்த்தான அபகதா அர்த்தா, எதுலையோ எந்த ஒரு புத்தியிலையோ அது எஸ்யாம். ஸோ எந்த ஒரு புத்தியில் இந்த மாதிரி ஒரு ஒரு அர்த்தத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய விஷயம் இருக்கோ அபார்த்தா அப்படிங்கிற, தட் இஸ் இட் இஸ் நாட் கண்டியூசிவ் டு ப்ராப்பர் மீனிங். அப்படி இருக்கக்கூடிய ஒரு புத்தி, தத்துவம் அறியாமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு புத்தியானது அது அகம் துவம்னு பிரித்து நம்மளை வைக்கிறது. அது புருஷனுக்கு அஜ்ஞானத்தினால ஏற்படுறது. ஸோ புருஷஸ்ய அஜ்ஞானாத்து, ஒரு மனிதனுடைய ஒரு அஜ்ஞானாத்து, ஒரு அஜ்ஞானத்தினால, இக்னரன்ஸ் அறியாமையினால, அதனுடைய காரணமாக அகம் துவம் இதி, நான் நீ என்ற அந்த பாகுபாடு இருக்கோ இல்லையோ, அந்த வேறுபாடு பேதம், அந்த பேதமானது ஸ்வாப்னி இவ அபார்த்தாங்கிற. எது போல அபார்த்தா? அபார்த்தான்னா ஒரு பயனில்லாத விஷயம், பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம், அல்லது தத்துவம் இல்லாத ஒரு விஷயம், உண்மைத்தனம் இல்லை அதுக்கு. எது போலன்னா ஸ்வாப்னி இவ, ஸ்வாப்னி ஸ்வப்னத்தில் இருப்பது போல், அபார்த்தா தீஹி இந்த ஒரு உண்மைத்தனம் இல்லாமல் இருக்கக்கூடிய புத்தியானது ஆபாதி தோன்றது. இங்கே இருக்கு ஆபாதி. ஸோ இந்த புத்தி எதனால் தோன்றது? அது வந்து சொப்னம் போல இருக்குது. அகம் மம துவம் தவ அப்படிங்கிற ஒரு வித்தியாசங்கள் எல்லாமே அஜ்ஞானத்தினால ஒரு மனுஷனுக்கு ஏற்படுற இந்த புத்தியானது எது போல பாசிக்கிறதுன்னா ஸ்வாப்னி இவ ஆபாதி, சொப்னத்தை போல அது வந்து இல்லியூசரியாக நமக்கு வந்து பாசிக்கிறது. அதத்யானாத்து யயா பந்த விபர்யயோ ஸ்தஹா, எந்த ஒரு யயா எந்த ஒரு ஒரு புத்தியினால, தியா யயாங்கிறது இந்த தீஹியோட கனெக்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு புத்தியினால, இந்த மாதிரி ஒரு பேத புத்தியினால, அல்லது இந்த மாதிரி ஒரு இல்லியூசரி இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு தோற்ற புத்தியினால, அதத்யானாத்து தத்யானம் அதத்யானம் பந்த விபர்யயோ. தத்யானம்ங்கிறது, தத்துங்கிறது பகவான், பகவானை குறித்து இருக்கக்கூடிய தியானம். அதத்யானம்ங்கிறச்சு அது பகவான் இல்லாமல் வேறுபட்ட விஷயத்தில் எந்த இடத்துல பகவான் இல்லையோ அதை பற்றி நம்ம தியானம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ தேக அனுசந்தானாத்துன்னு அதுக்கு தான் இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதத்யானாத் அதஹா தத்யானாத்து அப்படிங்கிறச்சு அதத்யானாத்துன்னு சேர்த்துக்கலாம். ஆகையினால அந்த தேகத்தை பற்றி உண்டான விஷயங்களை நம்ம வந்து நினச்சுட்டே இருந்தோம்னா பந்தம் விபர்யம் இது ரெண்டுமே ஏற்படுறது. பந்தம்ங்கிறச்சே இந்த மாதிரி நம்ம அகம் மமாங்கிற பேதத்தினால தான் நமக்கு இந்த சம்சார பந்தம்ங்கிறது ஏற்படுறது. விபர்யங்கிறது துக்கம், அதனால் வரக்கூடிய துக்கங்கள் நமக்கு அது தொடர்ச்சியாக ஏற்படுறது. அஜ்ஞானம் ஏற்படுறது, அஜ்ஞானத்தினால நான் நீன்னு ஒரு பிரிவினை ஏற்படுறது. அது இட் இஸ் இல்லியூசரி, ஆனால் அது பாசிக்கிறது. அதை பற்றியே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அதத்யானாத்து, அதத்யானாத்துங்கிறச்சு தத்துங்கிறத தத்துவமசியில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக வச்சுண்டு, தத்யானம்ங்கிறது பரம்பொருளினுடைய தியானம். அதத்தை அப்படிங்கிறச்சே பரம்பொருள் இல்லாத இருக்கக்கூடிய ஜடவஸ்துவான தேகம் இந்திரியம் முதலிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை போக வஸ்து எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அதில் அதத்து அப்படின்னு. அதை தியானம் பண்ணுறதுனால இந்த புத்தி இப்போ என்ன ஆயிடுறது, நமக்கு பந்தத்தையும் துக்கத்தையும் கொடுக்கிறது. ஸோ யயா புத்தியா, எந்த ஒரு புத்தியினால நமக்கு பந்த விபர்யோ பவதா ஏற்படுறதோ உண்டாகிறது. ஸோ அகம் துவம் இது அபார்த்தாதீஹி அஜ்ஞானாத் புருஷஸ்யஹி ஸ்வாப்னி இவ ஆபாதி அதத்யானாத் யயா பந்த விபர்யயம் தத்கச்ச த்ருவ பத்ரந்தே பகவந்தம் அதோக்ஷஜம் சர்வபூதாத்மபாவேன சர்வபூத ஆத்ம விக்கிரகம். தஸ்மாத் ஆகையினால, தஸ்மாத்துங்கிறச்சு இந்த மாதிரி நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே தேகம்லேருந்து ஆரம்பித்து
அல்லது நம்மளுடைய மனசு இந்திரியத்திலேருந்து ஆரம்பித்து தேகம் வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள், மனைவி, புத்திரன், வீடு, எல்லாமே எல்லாமே உனக்கு வந்து சொப்னம் போல பாசிக்கிறதுங்கிறதுனால, எல்லாமே ஒரு தோற்றமாக இருக்கிற காரணத்தினால, தத்து தஸ்மாத் ஆகையினால், ஹே துருவ பத்ரம் தே உனக்கு நன்மை உண்டாகட்டும். இதை கடைசியில் போட்டுக்கலாம். பகவந்தம் அதோக்ஷஜம் சர்வபூதாத்ம விக்கிரகம் சர்வபூதாத்ம பாவேன கச்ச. கச்சன்னு இவர் வந்து கத்வான்னுட்டு சேர்த்துக்கிறார். அதை தத்து கச்ச பத்ரந்தே தனித்தனியாக எடுத்துட்டுடுறார். எடுத்துட்டா அடுத்த ஸ்லோகத்தோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். பஜஸ்வ இது உத்தரேண அன்வயகான்னு விடுறார். ஸ்ரீதர சுவாமியோட மெத்தடாலஜி அதுபடியே நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இல்லைன்னா இங்கே கச்சங்கிறத அந்த பகவானை நீ அடைவாயாக, அடுத்ததை அந்த பகவானை நீ பஜிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஸ்லோகத்தில் வரும். இப்போ ஸ்ரீதர சுவாமி சொல்கிறபடி நம்ம எடுத்துட்டோம்னா, தத்து தஸ்மாத் இந்த உலகமே தோற்றம்ங்கிற காரணத்தினால, கச்ச நீ கலந்து, பத்ரம் தே உனக்கு நன்மை உண்டாகட்டும், பகவந்தம் சர்வபூதாத்ம பாவேன எல்லா பூதராசிகளினுடைய அந்தராத்மாவாக பகவானை நீ நினைத்து, அந்த பாவத்தினால் அந்த ஒரு மனசில் அந்த ஆட்டிடியூடை வச்சுண்டு, பகவந்தம் கபகவானாக இருக்கக்கூடியவர், அதோக்ஷஜம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவர், இந்திரிய ஞானம் வந்து யாரை காட்டிலும் கீழாக இருக்கோ, அக்ஷஜங்கிறச்சு அக்ஷங்கிறது இந்திரியங்கள், இந்திரியங்களிலிருந்து வரக்கூடிய ஞானம், அந்த ஞானம் வந்து பகவத் ஞானத்தை காட்டிலும் கீழே இருக்குது. அதாவது இந்த இந்திரியங்கள்னால அடைய முடியாத ஒரு பகவானாக இருக்கார். அப்போது வெளி இந்திரியங்கள் பிரயோஜனம் இல்லை இந்த இடத்துல. நீ என்னதான் கண்ணு மூக்கு இதை வச்சுட்டு பகவானை நீ தேடணும்னு பார்த்தா கூட முடியாது. சர்வாத்ம பாவேன பார்க்கணும்னா அதுக்கு உட்புறமாக உள்நோக்கு பார்வையாக நீ உட்காரணும். அது சர்வபூதாத்ம பாவேன எல்லா பூதங்களுடைய ஆத்மரூபமாக இருக்கும் பகவான் அப்படின்னு ஒரு பாவத்தோட அந்த பகவானான அதோக்ஷஜம் சர்வபூத ஆத்ம விக்கிரகம், சர்வபூதாத்மகா விக்கிரகா யஸ்ய, விக்கிரகானா அவருடைய தோற்றம் என்ன, எல்லா பூதராசிகளும் அவரிடத்துல இருக்கு. விஸ்வரூபத்தை இங்கே நினச்சிக்கணும். உள் அணோர் அணியான் மகதோ மகியான் தான் இது. சர்வபூத ஆத்மபாவேனங்கிறச்சு அணோர் அணியான். அணுன்னு நம்ம வந்து மனசில் ஒரு மனசுன்னு நினச்சிட்டோம்னா அதில் கூட அணுரூபமாக அதை விட இன்னும் சுசூக்ஷ்ம ரூபமாக இருந்துட்டு அந்தர்யாமியாக தூண்டுறார். அதே சமயத்தில் பிருஹத் ரூபமாகவும் இருந்துட்டுருக்கார். விஸ்வரூபத்தை எடுத்துக்கணும். சர்வபூதாத்ம விக்கிரகா, விக்கிரகம்னா தேகம். அவருடைய அந்த தேகம் எப்படி இருக்குன்னா சகல பூதராசிகளும் அவருடைய ஒரு தேக ரூபமாக இருக்குது. சகல பூத ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு தேகத்தை கொண்டவர். ஸோ சர்வபூத ஆத்ம விக்கிரகம், ஆத்மங்கிறது தேகம். ஸோ எல்லா பூதராசிகள் ஆத்ம ரூபம், எல்லா பூதராசிகளினுடைய ரூபத்தை கொண்ட ஒரு விக்கிரகா தேகம் அவருக்கு. அப்படிப்பட்ட பகவானை மேலே போகிறது அடுத்த ஸ்லோகத்தில். ஸோ தத் கச்ச துருவ பத்ரந்தே பகவந்தம் அதோக்ஷஜம் சர்வபூதாத்ம பாவேன சர்வபூதாத்ம விக்கிரகம் பஜஸ்வ பஜனீயாங்கிரிம் அபவாய பவச்சிதம் யுக்தம் விரஹிதம் சக்தியா குணமையா ஆத்மமாயையா. இன்னும் அவருக்கு இது பஜனீயாங்கிரிம் பஜஸ்வ, பஜஸ்வன அவரை நீ பஜிக்க வேண்டும். பஜனீய அங்கிரிம், பஜனீயாங்கிரிம் பஜனீயோ அங்கிரியஸ்ய, யாருனுடைய இரு கால்கள் வந்து போற்றத்தக்கதாக இருக்கிறதோ அதுதான் வந்து ரெஃப்யூஜ், சரணாகதி அடையத்தக்கதாக இருக்கும் அந்த இரு திருவடிகளை கொண்டவரான பகவான் அவரை. மேலும் குணமையா ஆத்மமாயையா சக்தியா, குணங்கள் பொருந்தின தன்னுடைய மாயாங்கிற ஒரு சக்தியினால் யுக்தம் விரஹிதம் ச, ரெண்டுமே அங்கே பொருந்தும். குணமையா சக்தியா யுக்தம், குண ரூபமாக இருக்கக்கூடிய சக்தி ரூபமாக இருக்கும் ஆத்ம மாயா, தன்னுடைய மாயாங்கிற ஒரு ரூபம் இருக்கோ இல்லையோ அது பகவானுடைய ரூபம்தான். அதுவும் ஒரு விதமான ரூபம். அந்த சக்தி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த மாயையோட இவர் சேர்ந்தும் இருக்கார், சேராமலும் இருக்கார், விரஹிதம். அதுதான் எப்படிங்கிறத பார்க்கணும்.
இப்போ இங்கே போட்டிருக்கிறதுபடி ரொம்ப ஒன்றும் கீழே எழுதலை அவர். ந ஆத்மமாயையா கிம் தத்துவத்தா ந ஆத்மமாயா அத்தா தத்துவத்தா தயா விரகிதம்ங்கிறார். அதாவது குணமையா சக்தியா யுக்தம்ங்கிறச்சு அந்த குணங்கள் முக்குணங்கள் சத்துவ ரஜஸ் தமஸுங்கிற 3 குணங்கள் ஆத்மகமாக இருக்கக்கூடிய அவருடைய சக்தி. அந்த சக்திக்கு என்ன பெயர்? மாயா. அது யாரிடத்துல இருக்கு? ஆத்ம மாயாங்கிறச்சு பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அந்த மாயா. நமக்கு நம்ம மாயையினுடைய கண்ட்ரோல்ல இருக்கோம். நம்மளை ஆத்ம மாயான்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்ம மாயா வசீபூதாக நம்மளாம். வேற பகவான் அதை தன் வசத்தில் வைத்து கொண்டு இருக்கிறான். அதனால ஆத்ம மாயா அது எப்படி இருக்கு? அவருடைய சக்தி ரூபமாக இருக்கு. ஏன்னா அந்த மாயா இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தினுடைய தோற்றம் ஏற்படுகிறது. எப்படி இந்த உலகத்தினுடைய தோற்றம் ஏற்பட முடியும்? அதில் 3 குணங்கள் இருக்கு. அந்த 3 குணங்களினுடைய தாரதமியம் ஏற்படுறதுனால இந்த உலகத்தினுடைய ஒரு தோற்றம். அது தோற்றம் அந்த சக்தியுடன் கூடினவர். ஆனால் தத்துவத்தா உண்மையாக பார்த்தோமே எனில் தயா விரகிதம் ஏவ, அதனோட சேர்ந்து இல்லை. அதாவது அதனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இவர் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் சக்தியா ஆத்மமாயா யுக்தம் விரகிதம் ச சகுண நிர்குண பேதேனன்னுட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார். ஐதர் அதோட வச்சுன்னு இருக்கார், ஆனால் அதனுடைய வசத்தில் இல்லைன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தயா யுக்தம் தத்துவத்தா சஹா தயா ந யுக்தம், அதனால தயா விரகிதம். ஆத்ம மாயையுடன் சேர்ந்திருப்பவர், ஆனால் உண்மையில் விரகிதம். யுக்தம் அபி விரகிதம் அப்படி எடுத்துக்கலாம். யுக்தம் ச விரகிதம்னு எடுத்துட்டோம்னா அவர் சேர்ந்து இருக்கார். எப்போ? சகுண ரூபமாக இருக்கும் பொழுது, ஈஸ்வர ஸ்வரூபத்தில் பார்க்கும் பொழுது மாயையோட கூட இருக்கிற ஸ்வரூபம். அதே நிர்குணஸ்வரூபமாக போனோம்னா, பரபிரம்மஸ்வரூபத்துக்கிட்ட போனோம்னா அந்த இடத்துல அந்த மாயை கிடையாது. ஆகையினால அபவாய பவச்சிதம், அபவாய புனகா ஒரு சம்சாரம் ஏற்படாமல் இருப்பதற்காக பவச்சிதம் இந்த சம்சாரத்தை வெட்டுகின்றவரான அந்த பகவானை பஜஸ்வ, நீ பஜி அப்படின்னு குபேரன் அட்வைஸ் பண்ணுறார் துருவனுக்கு இங்கே. ஸோ அதனால் பஜனீய அங்கிரம் போற்றத்தக்க ஒரு திருவடியை கொண்டவரும், பவச்சிதம் இந்த சம்சாரத்தை வேரோடு எடுப்பவர். அதாவது அவரால் ரொம்ப சுலபமாக நமக்கு சம்சாரத்தை அறுத்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா இந்த மாயா அவருடைய வசத்தில் இருக்குது. ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்க்கும் பொழுது மாயையோடு சேர்ந்து இருக்கார். பரபிரம்மஸ்வரூபமாக பார்க்கும் பொழுது மாயை இல்லாமல் தனித்து நிற்கிறார். மாயையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது அவர்கிட்ட. அப்படிப்பட்ட பகவானை அபவாய மறுபடியும் ஒரு ஜென்மா எடுக்காத இருப்பதற்காக பஜஸ்வ, நீ அவரை பஜிக்கணும். பஜஸ்வ பஜனீயாங்கிரம் அபவாய பவச்சிதம் யுக்தம் விரகிதம் சக்தியா குணமையா ஆத்மமாயையா விருணீஹி காமம் நிருபயன் மனோகதம் மத்தஸ்துவம் ஔத்தான பதே அவிசங்கிதா வரம். இங்கே நான் பிரிக்கல, சரி. வரம் வரார்ஹா அம்புஜ நாப பாதையோஹோ அனந்தரம் துவாம் வயம் அங்க சுஷ்ரும. வரார்ஹா துவம், ஹே நிருப அரசனே, துருவனை அட்ரஸ் பண்ணுறது. வரார்ஹா துவம், அதனால் எங்கிட்டக்க வரம் விருணீஹி, காமம் வரம் விருணீஹி, வரத்தை கொடுப்பதற்கும் ஒரு அருகதை கொண்டவர். பாத்திரே தானம்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் சரியான பாத்திரமாக இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துல தானம் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். சரியான ஒரு பாத்திரம் இல்லைன்னா இட் பிகம்ஸ் அன்வர்த்தி. அந்த நம்ம கொடுக்குற தானத்தினுடைய ஒரு பலன்னு தானம்ங்கிற பலன் இருக்குமே தவிர, சரியான இடத்துல நம்ம ஒரு வரத்தை கொடுக்கலைங்கிற ஒரு விஷயமும் அங்கே பின்தொடர்ந்து வரும். அதனால் வராரஹா அசிங்கிறச்சே வரத்துக்கு உகந்தவனாக நீ இருக்கேங்கிறதுனால, அதனால் அதை முதல்ல போட்டுட்டோம்னா அவனுக்கு அட்ஜெக்டிவ், அது துருவனுக்கு யூ ஆர் த மோஸ்ட் வர்தி பர்சன், அதனால நான் உனக்கு சந்தோஷம் அடைஞ்சு உனக்கு வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹே ஔத்தான பதே நிருப, ஔத்தான பதே, ஔத்தான பத உத்தானபாதரனுடைய பிள்ளையே, நிருப அரசனாக இருப்பவனே, துருவனே, காமம் யத் மனோகதம் வரம் தத் துவம் மத்தஹா விருணீஹி, துவம் நீ அபிசங்கிதா, கூச்சமே படாத, ஒரு டவுட்டே இல்லாத, நீ என்ன கேட்குறியோ நான் அதை உனக்கு கொடுத்துட்றேன்.
ஸோ அவிசங்கிதா சன்னு எது மனோகதம் எது உன் மனசில் இருக்கோ அந்த வரத்தை காமம் விரணீகி இஷ்டப்படி நீ கேளு. அந்த காமம்ங்கிறத வந்து ஆசையை கேள்னு எடுத்துக்கக்கூடாது. இதை காமம் விரணீகிங்கிறத நமக்கு வந்து கிரியா விசேஷணமாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல கிரியா விசேஷணமாக எடுத்துட்டோம்னா இஷ்டப்படி நீ கேளு அப்படிங்கிற அர்த்தம். உனக்கு என்ன மனசில் இருக்கோ அந்த வரத்தை மத்தகா என்னிடம் இருந்து அவிசங்கிதா சந்தேகமில்லாத உன் இஷ்டப்படி நீ கேள். அம்புஜ நாப பாதையோஹோ அனந்தரம் துவாம் வயம் அங்க சுஷ்ரும. அம்புஜநாப பாதையோஹோ உன்னை நாங்கள் வந்து அதாவது இந்த இடத்துல எப்படி சொல்கிறாருன்னா அனந்தரம்ங்கிறது பக்கத்துலன்னு எடுத்துக்கணும். அனந்தரம்னா யூஸ்வலி அதுக்கப்புறம் பశ్చాத் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஆனால் இங்கே அனந்தரம்ங்கிறதுக்கு வந்து அதி நிக்கட்டம்னு எடுத்துக்கிறார். கரெக்ட். காமம்ங்கிறத அசங்கோச்சேன சங்கோச்சப்படாமல் கேளு அப்படிங்கிறவன் அதை அழகாக போட்டிருக்காரு. காமம் உனக்கு இஷ்டப்படின்னா சங்கோச்சம் இல்லாத நீ என்ன வேணுமோ கேளு, பயமில்லாத நிர்பயா. அம்புஜநாப பாதையோஹோ அனந்தரம் துவாம் வயம் சுஷ்ரும. நீ வந்து அந்த அம்புஜநாபங்கிறது தாமரை. ஆமாம், அனந்தரம்ங்கிறச்சு அந்தரம்னா ஸ்பேஸ், அனந்தரம்னா இம்மீடியட்லின்னு அர்த்தம். ஸோ அதனால் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய விதவுட் எனி ஸ்பேஸ். கரெக்ட். ஸோ அதனால் ரொம்ப பக்கத்தில் அம்புஜநாப தாமரையை நாபியில் வைத்து கொண்டிருக்கும் விஷ்ணு அவருடைய பாதையோகோ திருவடிகளில் ரொம்ப நெருக்கமாக அனந்தரம் இடைவெளியே இல்லாமல் பக்கத்தில் துவாம் உன்னை வயம் சுஷ்ரும நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நீ பகவானோட திருவடியில் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரினா நான் வந்து கேட்டிருக்கேன். அதனால் உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு. ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆல்சோ. இல்லை என்னத்தையோ கனாபினான்னு கேட்க மாட்டாருன்னு, பகவானுடைய திருவடியில் எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு இருக்கிறவர் என்ன கேட்க போகிறாரு, அங்கேயே தான் இருக்கணும் தானே கேட்பான். அதனால ஒரு கான்ஃபிடென்ஸ் குபேரனுக்கு இந்த இடத்துல. ஸோ அது இப்போ அம்புஜ நாப பாதையோகோ அந்த தாமரையை நாபியில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவனுடைய திருவடிக்கு ரொம்ப பக்கத்தில் அனந்தரம் அதி நிகட்டம் துவாம் வயம் ஹே அங்க சுஷ்ரும. வயம்ங்கிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நீ வந்து பகவானுடைய திருவடியில் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கன்னு. விருணீஹி காமம் நிருபயன் மனோகதம் மத்தஹ என்னிடம் இருந்து துவம் ஔத்தான பதே அபிசங்கிதா வரம் வரார்ஹா அம்புஜநாபபாதையோஹோ அனந்தரம் துவாம் வயம் அங்க சுஷ்ரும. மைத்ரேய உவாச்ச ச ராஜராஜேன வராய சோதிதः ध्रुवः महाभागवतः महामतिः हरौ सवव्रे अचलितां स्मृतिं यया तरत्ययत्नेन दुरत्ययं तमः. எந்த ஒரு பகவத் ஸ்மிருதியினால் ஒரு பெரிய எஃபர்ட்டே கிடையாது. எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம வந்து இந்த ஒரு காரிருள் சொல்கிறோம் இல்லையா, அந்த தமஸ், அது தாண்டவே முடியாமல் இருக்கக்கூடிய இந்த அந்தகார ரூபமாக இருக்கும் அஜ்ஞானம் அல்லது சம்சாரம், ஜன்மா புனர்ஜன்மான்னு நமக்கு எப்பவுமே தெர் இஸ் அ ஃபியர் ஆஃப் தி அன்னோன் நமக்கு மைண்டில். அந்த மாதிரி ஒரு அஜ்ஞானம் தொடர்ந்து இருந்துட்டுருக்கு, எப்போ முடிவே தெரியாத மாதிரி இருக்குது. அந்த முடிவே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தமஸை கூட நம்ம தாண்டிடலாம். எதனாலன்னா ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக தாண்டிடலாம். யயா ஸ்மிருத்தியா, அந்த பகவானுடைய ஸ்மிருதி நமக்கு வந்து அன்வேவரிங் ஒரு தாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை சொல்கிறார். அச்சலிதாம் ஸ்மிருதிம் ஹரௌ. அச்சலிதா ஸ்மிருதி, அந்த வந்து அன்வேவரிங் நகரவே நகராத பகவானிடத்திலேருந்து துளிக்கூட நகராமல் இருக்கக்கூடிய ஒரு பகவத் ஸ்மிருதிங்கிறது இருக்கே, அந்த ஸ்மிருதியினால் அப்படியே நமக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அந்தகாரம் எல்லாம் அப்படியே வெளிச்சமாக தெரியும், பளிச்சுன்னு தெரிய போகிறது. ஏன்னா பகவான் வந்து ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபமாக இருக்கான், அதை மனசில் நம்ம நினச்சிட்டே இருக்கோம். அந்த பிரகாசம் அது வந்து நமக்கு இட் வில் பேவ் எ பாத் இன் திஸ் டார்க்னஸ்.
அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, பிடிப்பு. ஒரு பெரிய சமுத்திரத்தை வச்சுட்டு இருக்கோம், சமுத்திரத்தை தாண்டது ஒரு குட்டி துடுப்பை வச்சுட்டு தாண்டி போடலாமா இல்லையா? உடுப்பே நாஸ்மி சாகரம்னு காளிதாசன் சொல்கிறாரு. ஒரு சின்ன துடுப்பை வச்சுட்டு நம்ம கிராஸ் பண்ணிடலான்னா த மைண்டோட பவர் அப்படி. ஒரு ஸ்மால் ஸ்மிருதி, ஒரு நினப்புங்கிறது அது கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் வைக்க முடிஞ்சதுன்னா நம்ம மைண்டில், தட் வில் பி லைக் அ பீக்கன் ஆஃப் லைட். ஒரு பெரிய சமுத்திரத்தை தாண்டறதுக்கு நமக்கு லைட் ஹவுஸில் இத்தினூண்டுக்கு ஒரு லைட்டு போருமே, அது போல என்ன அது வந்து எப்படி நமக்கு தூரக்கேர்ந்து அம்பாளுடைய மூக்குத்திங்கிறா கன்னியாகுமரியில், அவளுடைய மூக்குத்தி அப்படி பளிச்சுன்னு இருந்து தான் இட் வாஸ் லைக் அ கைடிங் லைட்டுங்கிறா. அது போல் பகவத் ஸ்மிருதிங்கிறது மைண்டில். ஆனால் அந்த லைட் ஹவுஸ் லைட்டு மாதிரி அது வந்து எரிஞ்சுட்டே இருக்கணும் மைண்டில். அப்போ தான் நமக்கு இந்த சம்சாரம்ங்கிற ஒரு இருட்டை தாண்ட முடியும். இல்லைன்னா கஷ்டம், முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம், ஞானமோ எதையோ வச்சுட்டு கஷ்டப்பட்டு நம்மளும் தாண்டிடுவோம். ஆனால் அயத்தனேன தரத்தி அப்படிங்கிறது இருக்கு பாருங்கோ, அது முக்கியம். அது எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம வந்து போகிற சிரமமே தெரியாத நம்ம தாண்டுவோம். அதை சொல்கிறார் இந்த இடத்துல. சஹா ராஜராஜேன வராய சோதிதா துருவஹா. சஹா துருவஹா, அந்த துருவன் மகாபாகவதா, பகவானுடைய ஒரு பெரும் பக்தனாக இருக்கும் துருவன், மகாமதிஹி, புத்திசாலி. உடனே சொன்னால் டப்புன்னு கற்பூர புத்தி பிடிச்சிக்கிறான். அதனால தான் டக்குன்னு உட்கார், நமக்கு 1000 தடவை சொன்னாலும் நமக்கு வந்து தோண மாட்டேங்கிறது. பகவான் அது வந்து சம்ஸ்கார விசேஷம். அந்த சம்ஸ்கார விசேஷத்தினால சொன்ன உடனே அங்கே வந்து ஸ்பார்க் வருது. வந்ததுனால எதையோ கேட்கறதுக்கு பதிலாக வராய சோதிதா, நீ வரங்கேளுன்னு சொன்ன உடனே நச்சிகேதஸ்ட கேட்ட மாதிரி இது. நீ இப்போ என்ன ஆத்மா அஸ்தீதி ஏகே நாஸ்தீதி ஏகேங்கிறார். இந்த மரணத்துக்கு அப்புறம் இருக்குங்கிறா இல்லைங்கிறா, அதை பற்றி சரியான பர்சன் நீ தான் சொல்ல முடியும்னுட்டு எவனை கேட்குறார். நீ வேற எதையாவது கேளு, வாமாகா ராமாகா, இது அழகான பெண்கள் இருக்கா, ஒரு குடும்பம், குழந்தை, உனக்கு வெல்த், எது வேணுமோ கேளு, உலகத்தில் அத்தனை செல்வத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேனேங்கிறார். அதுக்கெல்லாம் அசர்ற குழந்தை இல்லை நச்சிகேதஸ். நீ எனக்கு இதை சொல்ல போகிறோம், அதுக்கு மேலே வேற வேண்டாம் அப்படின்னு விடுவார். அந்த மாதிரி இங்கே வராய சோதிதா, ஈவன் தோ ஹி வாஸ் ஒரு கிண்டில்டு டுவர்ட்ஸ் தட், ஒரு பிரேரணை உந்தப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் வரம் கேட்பதற்கு சஹா, அந்த இது 2 தடவை இந்த இடத்துல சஹாங்கிறதுக்கு ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார். சஹா வராய சோதிதா இது அனுவாத ரூபம் பிருத்தக் வாக்கியம், அதஹா சஹா வவ்ரேன்னுட்டு 2வது லைனாக அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறார். மேலே ஒரு ஸ்ரீதர சுவாமியினுடைய வியாக்கியானத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி பாருங்கோ. நாட் ஒன்லி ஒரு விளக்கங்கள் வேணுங்கிற இடம் மாத்திரம் இல்லை, அங்கங்கே நமக்கு வந்து அன்வயம் எங்கே பிரச்சனை வருமோ அதை கூட அப்படியே கோடிட்டு காமிச்சுடுறார். முதல் சென்டென்ஸை தனியாக ஒரு லைனாக எடுத்துட்டுரும். சஹா துருவஹா, அந்த துருவன் பெரிய பக்தனாக இருக்கும் துருவன், ரொம்ப மகாமதிகி, ஒரு பெரிய டிட்டர்மினேஷனோட இருக்கக்கூடியவர், திருதியோட இருக்கிறவர், ராஜராஜேன, ராஜாக்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய குபேரன். அந்த குபேரனினால் வரத்திற்காக தூண்டப்பட்டவனாக ஆனான். அப்படி ஒரு சென்டென்ஸு. அடுத்தது சயேவ, அந்த துருவனே, ஆனால் கேட்டது என்ன? ஹரவ் அஜலிதாம் ஸ்மிருதிம் வவ்ரே, ஹரியனிடத்தில், விஷ்ணுவனிடத்தில் அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு நினைவு, அதாவது அந்த ஸ்மிருதி இருக்கே, அந்த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஹரி, அதை மாத்திரம் கேட்டுட்டான். ஏன்னா அதுதான் யயா தரதி அயத்தினேன துரத்தியம் தமஹா, ரொம்ப துரத்தியம் தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய தமஸை ரொம்ப சுலபமாக தாண்டினான், தாண்ட முடியும். அப்பேற்பட்ட ஒரு பகவானுடைய ஸ்மிருதியை கேட்குறான். ச ராஜராஜேன வராய சோதிதா த்ருவோ மகாபாகவதா மகாமதிஹி ஹரவு சவப்ரே அஜலிதாம் ஸ்மிருதிம் யயா தரத்யயத்னேன துரத்யயம் தமஹா தஸ்ய பிரீதேன மனசா தாம். ஒரு ஸ்மால் திங், ராஜராஜேனங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் தீபாவளி பண்ணும்போது ராஜா ராஜா சாயினே குபேராய நாங்கள் பிரார்த்தனை பண்றதுல ராஜராஜன் குபேரன்கிறதுனா அந்த பிரயோகமே இங்க ராஜராஜேன்னு அப்படியே அந்த வேத இது ஸ்மிருதி பிரசக்கிய சாகினே. ஆமா, ராஜாதிராஜாய பிரசக்கிய சாகினேன்னு வரும்.
அதேதான். காம காமா வயம் எமக்கியம் வைஷ்ணவ நமோ வயம் காமேஸ்வரவை வைஷ்ணவனாய குபேராய ததாதுன்னு வரும். ஆமா. குபேராய வைஷ்ணவனாய மகாராஜா. குபேராய வைஷ்ரவனாய, அதேதான். விஸ்ரவச புத்திரஹ அது. ஏன்னா விஸ்ரவசனுடைய புள்ளதான் ராவணன் கும்பகர்ணன் எல்லாரும். முதல்ல இளான்னுட்டு இளாவிலான்னுட்டு ஒருத்தி, அவளுடைய புள்ள குபேரன், விஸ்ரவசனுடைய புள்ள வைஷ்ரவணன். அதுதான் அந்த இடத்துல சொல்றது. தஸ்ய அது பூஜையில ஏன் நம்ம குபேரனை முதல்ல இது பண்றோம் தெரியல இல்லையா? இல்ல இங்க காமத்தை கொடுக்கிறவனாக்கண்டு அழகா இங்க வருது. அந்த கேள்விக்கு இங்க பதில் வந்துருது. வரம் கொடுக்கிறவன் குபேரன்ங்கிறதுனால வந்துருது. காமேஸ்வரோவை குபேர அப்படின்னு சொல்றோம் அந்த இடத்துல. அதனால இங்க அழகா அப்படி துருவனே இங்க கேட்கறான். கொடுத்தா கூட அதுதான் காமேஸ்வரஹா எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு தயார். ஏன்னா வெல்த் செல்வங்களினுடைய அதிபதியா இருக்கார் இல்லையா, அதனால அவர்கிட்ட எதை வேணாலும் கேட்கலாம். அதனால முதல்ல அவரை வைக்கிறது. அவர்கிட்டயே இந்த ஸ்மிருதியை கேட்டோம்னா இதுதானே பெருஞ்செல்வம், அதை கேட்டு விடுறான் துருவன். தஸ்ய பிரீத்தேன மனசா தாம் தத்வா இடவிடஸ்ததா பஷ்யதः அந்தர்ததே சோ அப்பி ஸ்வபுரம் பிரத்யபத்யத. ஸோ தஸ்ய பிரீத்தேன மனசா தாம் தத்வா, தாம்ங்கிறது ஸ்மிருதிம் தத்வா, தஸ்ய அந்த ஸ்மிருதியை இடவிடஹா ததஹ பிறகுங்கிறச்சு இவன் கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஹரியனிடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மிருதி வேணும் அப்படின்னு கேட்ட உடனே குபேரனும் அதையே அவருக்கு கொடுக்கிறார். பிரீத்தேன மனசா ஒரு பெரிய சந்தோஷத்துடன் இடவிடகா இளவிலாங்கிறது அவ அம்மா, அவளுடைய ஐலகான்னுட்டு இன்னொரு பேரு குபேரனுக்கு இருக்கு. ஸோ இளவிலகாங்கிறச்சு ட ல ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. டாக்கு பதிலாக ல யூஸ் பண்ணுவோம். இப்போ அக்னிம் ஈடே புரோஹிதம், ஈடு தான் தாத்து, ஆனால் ஈழே புரோஹிதம்னு சொல்லுவோம் நம்ம ருக்வேதத்தில். அதனால லாக்கும் டாக்கும் வித்தியாசம் கிடையாது. இங்கே இடவிடகா இளவிலகா ரெண்டும் பார்ப்போம் புராணங்களில் சொல்கிறேன், மற்ற இடங்களில். ஸோ இடவிடகா பிரீத்தேன மனசா ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு மனதுடன் தஸ்ய அந்த துருவனுக்கு தாம் தத்வா, தாமங்கர்ச்சே அந்த ஸ்மிருதியையே தஸ்ய அந்த துருவனுக்கு கொடுத்து விட்டு, தத்வா அதாவது அந்த நினைப்பு பகவானுடைய சிந்தனை வேணும்னு அவன் கேட்டுண்டான். அந்த சிந்தனையே அந்த பக்தியையே அவனுக்கு கொடுத்துட்டு தஸ்ய பஷ்யதா, இந்த தஸ்யங்கிறது இதோடையும் சேர்த்துக்கலாம். அவன் துருவன் பார்த்துட்டே இருக்கும் பொழுது அவன் பார்க்குறானேங்கிறதுக்காக அவர் நிற்கலைங்க. அதுதான் அந்த அநாதர ஷஷ்டி அந்த இடத்துல. தஸ்ய பஷ்யதா, அவன் பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்தர்ததே மறைஞ்சுட்டர். சோ அப்பி ஸ்வபுரம் பிரத்யபத்தியத, இந்த சஹ அப்பிங்கிறது துருவனும் கூட தன்னுடைய நகரத்திற்கு பிரத்யபத்தியத திரும்பி வந்தான். தஸ்ய பிரீத்தேன மனசா தாம் தத்வா இடவிடஸ்ததா பஷ்யதா அந்தர்ததே, பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மறைந்து விட்டார் குபேரன். சோ அப்பி இது துருவனை சொல்றது. சோ அப்பி ஸ்வபுரம் பிரத்யபத்தியத அத அயஜத. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. மத்தா இந்த இடத்துல தத்வைட விடஸ்ததன்னு இருக்கு இல்லையா? சோ ஏட விடஹன்னு பிரியும். ஆமாமா, ஏட இல்லைன்னா ஐடன்னு வரணும். அது இடவிடகாங்கிறது தான் மற்ற டெக்ஸ்டில் எல்லாம் போட்டிருக்கா. அதனால நான் இடவிடகான்னே போட்டுட்டேன் அந்த இடத்துல. ஏடன்னு வரணும். ஏன்னா ஐலஹா ஏலஹா அந்த மாதிரி தான் அவனுக்கு பதம் தத்திதம் வரும்பொழுது மாறணும். ஆதிவிருத்தி வரணும். பட் ஒரு டெக்ஸ்டில் இந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால நான் அப்படியே எடுத்துட்டேன். வேற எதுவும் இல்லை. இது 9வது இல்லையா? நான் இன்னொன்று டெக்ஸ்ட் பார்க்கல. இடவிடாயாக புத்திரகான் இருக்கு. ஸோ ஏடவிடகா அல்லது ஐடவிடகான் இருக்கணும். ஐடவிடன் இருக்கு மேடம். ஐடவிடன் இருக்குன்னா வெரி குட். சரி, அதுதான் அப்போ கரெக்ட். சரி, ஏன்னா அந்த இடத்துல விருத்தி சந்தி ஆயிருக்கு இல்லையா? ஆமா, கரெக்ட். அத அயஜத யக்ஞேஷம் क्रतुभिः भूरि दक्षिणैः द्रव्यक्रिया देवतानां कर्म फलप्रदம். அதங்கிறச்சு தன்னுடைய புறத்துக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம்
யக்ஞே கிரதுபிஹி பூரி தட்சிணைஹி யக்ஞேஷம் அயஜத. பல யாகங்களை செய்தார். என்ன யாகங்கள்? பூரி தட்சிணைஹி, ரொம்ப நிறைய ஏராளமான தட்சிணைகள் கொண்ட ஒரு யாகத்தை செய்து அந்த யாகத்தினால பகவானை சந்தோஷப்படுத்தி, ஸோ யக்ஞேஷம் அயஜத திரவிய கிரியா தேவானாம் கர்மபலம் கர்ம கர்மபலப்பிரதம் கர்ம அது அப்படிங்கிறது ஒரு தனி சென்டென்ஸாக இங்கே எடுத்துக்கணும். ஸோ இங்கே எப்படின்னா திரவிய கிரியா தேவதானாம் கர்ம சாத்தியம் பலரூபம் கர்மபலப்பிரதம் ச. இது இந்த திரவிய கிரியா தேவதா இவைகளை வைத்து அந்த கர்மாவை செய்யறதுனால என்ன ஒரு பலனை கொடுக்குமோ அந்த ஒரு பலனை கொண்டதான கர்மா. அந்த கர்மா வந்து யாகங்கள். அந்த யாகங்களை வைத்து யக்ஞேஷம் அயஜத, யக்ஞத்திற்கு ஈசனாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை அயஜத பிரீத்தி செய்தார். சில சமயம் வந்து விஷ்ணுவையே யாகம் செய்தார்னு வர முடியாது அந்த இடத்துல. அது வந்து பகவான் தான் வந்து யாகத்தினுடைய எல்லா பார்ட்ஸாகவும் அவர் தான் இருக்காருங்கிறதுனால யக்ஞா யக்ஞபதியும் அவர் தான், அந்த யக்ஞாங்ககாவும் அவர் தான், அங்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் அவர் தான். அந்த சரு, அதாவது என்னென்னலாம் பார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ கரண்டியிலேருந்து ஆரம்பித்து சகலமும் அந்த பகவானாக தான் இருக்கிறதுனால அதனுடைய பலனை கொடுக்கறது, இதனுடைய ரிசல்ட் யாருக்கு போகிறதுன்னா அதுவும் பகவானுக்கு தான் போகிறது, விஷ்ணுவுக்கு தான் போகிறது. அதனால தான் யக்ஞஸ்வரூபமாக விஷ்ணுவை சொல்கிறோம். ஸோ பல தட்சிணைகள் கொண்ட, தட்சிணையும் சாதாரண தட்சிணை இல்லை, இங்கே ஏராளமான தட்சிணைகள் கொண்டதான அந்த ஒரு யாகத்தை யாகத்தினால் கிரதுபிஹி யாகங்களினால் யக்ஞேஷம் அயஜத பகவானை பிரீத்தி செய்தார். திரவியம்ங்கிறது என்னென்னலாம் கிரெயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த விரீஹி முதலியவைகள் திரவியம். இந்த திரவியத்தை வச்சு நம்ம யாகம் செய்கிறோம். அந்த முதல்ல அதை கட் பண்ணுறது ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு வந்து வேத மந்திரங்கள் உண்டு. அதாவது அவஹனனம்னு பேர். கிரியாங்கிறதுக்கு இந்த திரவியம் கிரியா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிரியாவுக்கு வந்து அவஹனனம்ங்கிற கிரியா, அதுக்கும் வந்து வேத மந்திரங்கள் உண்டு. அதை கட் பண்ணுற விதத்துக்கு இந்த வேத மந்திரத்தோடு சொல்லி தான் கட் பண்ணணும்னு பேர். அது இல்லாத கட் பண்ணிட்டுன்னா அதை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது யாகத்தில்ன்னு இருக்கு. அப்படி திரவியங்கள், அந்த திரவியத்தை எடுக்கும் கிரியை, அதுக்கப்புறம் தேவதா. இந்த கிரியைகள்னால எந்த ஒரு அக்னி முதலிய தேவதைகளை நம்ம பிரீத்தி பண்ணுறோமோ அவர்களுடைய கர்ம செயல், அந்த செயல்னால சாதிக்கப்படுகின்ற இந்த கர்மா, இதை எடுத்துக்கணும். இது கர்மா. அப்புறம் இந்த கர்மா அந்த கர்மத்தினால சாத்தியம், அதனால அடையப்பெறுகின்ற பலன், அந்த பலனை கொடுக்கும் கர்மா, கொடுப்பது கர்மா செயல். இதுதான் யாகம். ஸோ இந்த யாகம்ங்கிறது திரவிய கிரியா தேவதானாம் கர்மபலப்பிரதம் கர்ம. இந்த திரவியத்தை குறித்து செயல்படுகின்ற ஒரு செயல், அது யாருக்கு போகிறதோ அந்த தேவதைகள், அதை குறித்து இருக்கக்கூடிய எல்லா கர்மாவனால அடையப்பெறும் பலன் இருக்கே, அந்த பலனை கொடுக்கக்கூடிய செயலுங்கிறது தி என்டையர் ப்ராசஸ் ஆஃப் யாகம். அந்த யாகம்ங்கிறது இப்படி இதனுடைய ஒவ்வொரு அங்கமும் நமக்கு வந்து அப்படி ஒரு பலனை கொடுக்கறதாக இருக்குது அந்த யாகம்ங்கிற கர்மா. ஒரு தனி சென்டென்ஸாக அதை எடுத்துட்டுருணும். அத அயஜத யக்ஞேஷம் கிரதுபிஹி பூரி தட்சிணைஹி திரவியக்ரியா தேவதானாம் கர்ம கர்மபலப்பிரதம் சர்வாத்மனி அச்சுதே அசர்வே தீவிரௌகாம் பக்தி உத்வஹன் ததர்ஷ ஆத்மனி பூதேஷு தமேவ அவஸ்திதம் விபும். சர்வாத்மனி அச்சுதே அசர்வே, இது அழகாக இருக்குது. அதாவது சர்வஸ்ய ஆத்மனி, சர்வாத்மனி எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர். ஆனால் அசர்வே, அவருக்கு சர்வ உபாதி விவர்ஜிதேங்கிறார். எந்த ஒரு உபாதியும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருளாக பரபிரம்மஸ்வரூபமாகவும் அவர் தான் இருக்கார். சர்வம்ங்கும் பொழுது இந்த தோற்ற ரூபமாக இருக்கக்கூடிய எல்லா பூதராசிகளுடைய அந்தர்யாமியாக இருக்கார். ஸோ சர்வாத்மனி அச்சுதே, தன்னிலையிலிருந்து விலகாமல் இருக்கக்கூடியவர், கூட்டஸ்த நித்தியம். அசர்வே, எந்த ஒரு உபாதியினுடைய ஒரு சம்பந்தமும் இவர்கிட்ட இல்லை. சர்வம்னு நம்ம பார்க்கக்கூடிய தோற்றங்கள் எதுவுமே அங்கே ஒட்டாது. எப்படி ஒரு பாம்பு கயறில் நம்ம பாம்பை பார்த்தோம்னா பாம்புங்கிற தோற்றம் அந்த கயறில் என்ன மிச்ச மீதி ஒட்டின்னு இருக்குமா என்ன,
அப்படி கிடையாது. அது வந்து உபாதி தான். அது அந்த அந்த ஒரு தோற்றம் நமக்கு போன உடனே இது வந்து அப்படியே பிரகாசிக்கிறது. ரோப் வில் ரிவீல் இட் செல்ஃப் விதவுட் எனி அந்த துளியோண்டு மிச்ச மீதி சர்ப்பத்தோடது இருக்க போகிறதில்ல அந்த இடத்துல. அந்த மாதிரி அசர்வே, உலகத்தினுடைய தோற்றங்களே இல்லாமல் எல்லாத்துக்கும் அதிஷ்டான பூதமாக அவர் இருக்கார். அந்த உபாதியினால அன்டச்டு பை இட். ஸோ அசர்வே அந்த பகவானிடத்தில் தீவிரௌகாம் பக்திம் உத்வஹன் ஆத்மனி பூதேஷு தம்யேவ அவஸ்திதம் விபும் ததர்ஷ. அந்த பகவானிடத்தில் தீவிரோகாம்ங்கிறது ஒரு பெரிய ரொம்ப இன்டென்ஸ் பிரவாகம். அப்படி பிரவாகமாக ஞான கர்மம் சமுச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி பிரவாகம். இது மூணுத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரவாகம். அதிலேருந்து அனாவிருத்தகாங்கிற, அதிலேருந்து திரும்பியே வராமல் இருக்கக்கூடிய ஒரு பிரவாகத்தில் அவன் மூழ்கினான் அந்த பக்தியில். ஸோ தீவிரௌகாம், ஓகன சமூகம், கூட்டம், ஒரு பிரவாகம்னு எடுத்துக்கணும். ரொம்ப தீவிரமான ஒரு பிரவாகத்தை கொண்ட பக்தியை உத்வஹன்னு மனதில் தரித்து கொண்டு ஆத்மனி தன்னிடத்திலும் பூதேஷு மற்ற பூதங்களிலும் தம்யேவ விபும் அவஸ்திதம், அப்படியே எங்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளையே எல்லா இடத்திலும் பார்த்து கொண்டு அவனுக்கு அது ரொம்ப சுலபமாச்சு. முன்னாடியும் முதல் தபஸ் பண்ணும் பொழுதும் அப்படிதான் அவன் வந்து பார்த்தான் துருவன். ஸோ அப்படி ததர்ஷ பகவானை பார்த்தான். சர்வாத்மனி அச்சுதே அசர்வே தீவிரௌகாம் பக்திம் உத்வஹன் ததர்ஷ ஆத்மனி பூதேஷு தமேவ அவஸ்திதம் விபும் தம் ஏவம் ஷீலசம்பன்னம் பிரம்மண்யம் தீனவத்சலம் கோப்தாரம் தர்மசேதூனாம் மேனிரே பிதரம் பிரஜாஹ. இந்த மாதிரி இந்த தாட்டோடையே இருந்துண்டு, அதாவது அந்த ஸ்மிருதி இருக்கே பகவானுடைய அந்த ஸ்மிருதியிலையும் அந்த பக்தியிலையும் அவன் இருந்துண்டு அப்படி எல்லாரிடத்துலையும் பகவானையே பார்த்து கொண்டு இருந்தான். அதனால இப்போ பிரஜைகள் அவனை எப்படி பார்க்கறான்னா அப்பா மாதிரி பார்க்கறான். தம்மேவ அவனை ஷீல சம்பன்னம், என்ன கேரக்டர் அவனுக்கு அப்படின்னுட்டு நல்ல ஒரு குட் கேரக்டரோட ஒரு, அதாவது ஷீலம்ங்கிற சம்பத்தி யார்கிட்ட இருக்கும், கேரக்டர் தான் வெல்த், செல்வம் கிடையாது. இந்த மற்ற பணம் தனம் அதெல்லாம் இல்லை, ஷீலம் தான் கேரக்டர். அப்படி ஷீலத்தினால ஒரு செல்வந்தனாக இருக்கக்கூடியவனாக பிரம்மண்யம் பிரம்மணி ஸ்திதா, அப்போது பிரம்ம நிலையில் இருந்துருக்கிறவன், அல்லது வேதத்தினுடைய சொல்லியிருக்கக்கூடிய பிரம்மன வேதம்னு ஒரு அர்த்தம், பிரம்மன பரம்பொருள்னு அர்த்தம். பரம்பொருளினுடைய ஒரு நினைப்பிலேயே இருந்துருக்கிறவன் அல்லது பிரம்மண்யம்ங்கிறச்சே வேதத்தினுடைய நெறிமுறையை தாண்டாமல் அந்த வேத முறைப்படியே செயல்பட்டு கொண்டிருப்பவனும் தீனவத்சலம், ரொம்ப ஒரு தீனமாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட ஒரு ஆசையை காமிக்கிறவன், வெரி கம்பேஷனட் பர்சன். தர்ம சேதூனாம் கோப்தாரம், தர்மத்தினுடைய ஒரு சேத்துனா பிரிட்ஜ், அது வந்து வர்ணாசிரம தர்மங்கள், அதை வந்து ரட்சிப்பவனாகவும் பிதரம் பிரஜாகா மேனிரே, தந்தை போல பிரஜைகள் எல்லாரும் அந்த அவனுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாருமே அவனை தந்தையாக நினைத்தார்கள். இதே திலீபன் பற்றியும் உங்களுக்கு ரகுவம்சத்தில் வரும். பிதரம் பிதேவ புத்திராணாம் பிதேவ பிரஜானாம் அப்படிம்பர். ஷட்ரிம்ஷத் வருஷ சாஹசிரம் ஷசாச க்ஷிதிமண்டலம் போகை புண்ணியக்ஷயம் குருவன்னு அபோகைஹி அசுபக்ஷயம். ரெண்டுத்தையும் ஜீரோ நில் பேலன்ஸுக்கு கொண்டு வராருங்க. ஷட்ரிம்ஷத் வருஷ சாஹசிரம், ஷட்ரிம்ஷத்து 36, வருஷ சாஹசிரம்ங்கிறச்சே 36,000 வருஷம் காலம். க்ஷிதிமண்டலம் இந்த பூமியை ஷசாச ஆண்டான். எப்படி ஆண்டான்? புண்ணியக்ஷய போகைஹி புண்ணியக்ஷயம் குர்வன்னு, போகைஹி ஐஸ்வர்யாதிபிகி, என்னென்ன போகங்கள் இருக்கோ அந்த போக வஸ்துக்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சதுனால புண்ணிய பலனை ஜீரோ கொண்டு வந்தான். மேலும் அபோகைஹி, அபோகைஹிங்கிறச்சே யஜ்ஞாதி அனுஷ்டானைஹிங்கிறார். பாபம்ங்கிறது கிடையாது இதில். என்னன்னா உங்களுக்கு வந்து அசுப க்ஷயம் எப்படின்னா தன்னை வருத்திக்கிறது இன் அ குட் மேனர். அதுலேயும் இப்போ யாக யஜ்ஞங்கள் பண்ணுறோம், பூஜைகள் பண்ணுறோம்னாலே தெர் இஸ் அன் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தேர். அதில் கொஞ்சம் ஒரு சரீர சோஷணம்ங்கிறது இருக்கத்தானே இருக்குது. நம்ம உடம்பை வருத்திண்டு தானே சில விஷயங்களை பண்ணுறோம். அந்த உடம்பு வருத்துதல்னால பாபங்களினுடைய அசுப க்ஷயம், அமங்கலமான விஷயம் என்ன வந்து சேர்த்து வச்சுட்டு இருந்தாரோ அதையும் இங்கே நில் பேலன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டார். ஷட்ரிம்ஷத் வருஷ சாஹசிரம் ஷசாச
क्षितिमण्डलं भोगैः पुण्यक्षयं कुर्वन् अभोगैः अशुभक्षयम्. वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे.